தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளராக பிரசாந்த் வடநேரே நியமனம். ஊரக வளர்ச்சித்துறையும் கூடுதலாக கவனிப்பார் என தலைமை செயலாளர் சாய்குமார் உத்தரவு. கேரளம் பத்தினம்திட்டா மாவட்டத்தின் மீனச்சல் மற்றும் பம்பை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. திருவனந்தபுரம், கொல்லம் தவிர 12 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. கேரளம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம். கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் பம்பா நதியில் ஆர்ப்பரித்து பாயும் நீர். கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு எச்சரிக்கை. தொடரும் கனமழை வெள்ளத்தால் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் பயணத்தை ஒத்திவைக்குமாறு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வேண்டுகோள். நிறை புத்தரசி வழிபாட்டில் பங்கேற்க திட்டமிட்டவர்கள் கோயிலுக்கு வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக கேரளம் மாநிலம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. நீர்வீழ்ச்சியை ஒட்டியுள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அம்மாநில வனத்துறை எச்சரிக்கை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. வாட்டி வதைத்து வந்த கோடை வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வரும் 7ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் தொண்டி, நாகை, வேலூர் உள்ளிட்ட 9 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக தொண்டியில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தூத்துக்குடியில் நடுக்கடலில் நாட்டுப்படகு கவிழ்ந்ததில் கடலில் குதித்து உயிர் தப்பிய 7 மீனவர்கள். பலத்த காற்று காரணமாக நாட்டுப்படகு கடலில் மூழ்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. தமிழர்கள் யாரும் தொகுதி மறுவரையறையை ஆதரிக்க கூடாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் எனவும் காட்டம். Etappan is basically symbolic of the betrayal of the people of Tamil Nadu. Anybody who supports delimitation is betraying Tamil Nadu, is betraying the future of Tamil Nadu, is allowing the RSS and BJP to attack the people of Tamil Nadu and the future of Tamil Nadu, and is a Etappan. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு உட்கட்சி மோதலே முட்டுக்கட்டையாக உள்ளது என ராகுல் காந்தி காட்டம். கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாத தலைவர்களுக்கு காங்கிரஸில் இனி இடமில்லை என மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி எச்சரிக்கை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சென்னைக்கு வந்த நிலையில் அவரை காண உச்சி வெயிலில் சாலையோரம் காத்திருந்த மாற்றுத்திறனாளி. காரில் இருந்து இறங்கிய ராகுல் காந்தி மாற்றுத்திறனாளியை கண்ணீருடன் ஆறு தழுவி நிகழ்ச்சி. உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ. இதுவரை 15,323 மின் இணைப்புகள் ஆய்வு செய்யப்பட்டதில் 100 மின் இணைப்புகளில் மட்டுமே மின்கட்டண வேறுபாடு கண்டறியப்பட்ட மின் இணைப்புகளுக்கு உரிய முறையில் கட்டணங்கள் திருத்தி அமைக்கப்படும் எனவும் தமிழக மின்வாரியம் விளக்கம்.
தமிழ்நாட்டிற்கான 4466 கோடி ரூபாய் வரி பகிர்வு தொகையை விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிப்பு. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு நாளை மறுதினம் தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும். மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். விராலிமலை, கரூர் தொகுதிகளின் இடைத்தேர்தல் தடையை நீக்க கோரிக்கை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மீண்டும் போராட்டத்தை தொடங்கிய தூய்மை பணியாளர்கள். ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த பேரணியாக சென்ற தூய்மை பணியாளர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை தொடர்ந்து சட்டமானது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா. வினாத்தாள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் 5 முதல் 10 ஆண்டு சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க வழிவகை செய்கிறது. போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக நாடு முழுவதும் 100 வார விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே 5,640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆண்டு ஒன்றுக்கு 60 லட்சம் பயணிகளை கையாளும் திறனும் 2014 வரை நாட்டில் 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்த நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை 166ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 12 ஆண்டு NDA ஆட்சியில் சிறிய நகரங்களைச் சேர்ந்த சாதாரண மக்கள் கூட விமானத்தில் பயணிக்க முடிவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடான குஜராத்தின் மோர்பி பகுதி. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் கயிறு கட்டி மீட்கப்பட்ட பொதுமக்கள். ரஷ்யாவின் மாஸ்கோவில் தற்கொலைப்படை தாக்குதலில் பெண் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழப்பு மற்றும் 21 பேர் படுகாயம். இத்தாலிய உணவு விடுதிக்கு வந்த தற்கொலைப்படையை சேர்ந்த பெண் தடுத்து நிறுத்தப்பட்டதும் தன்னிடம் வைத்திருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்ததாக தகவல். கென்யாவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினரை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல். ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு, கூடுதல் ராணுவம் குவிப்பு. காங்கோ நாட்டில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ். இதுவரை வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1556ஆக அதிகரிப்பு. மொராக்கோவில் இருந்து ஆயிரக்கணக்கான அகதிகள் கடலில் நீந்தியபடி ஸ்பெயின் நாட்டுக்குள் நுழைந்த விவகாரம். கடலில் மூழ்கியும் கூட்ட நெரிசலில் சிக்கியும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 67ஆக உயர்வு. அல்ஜீரியாவில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பேருந்து. கோர விபத்தில் பேருந்தில் பயணித்த 27 பயணிகள் உயிரிழந்த நிலையில் 39 பேர் படுகாயம். தொடர் கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையில் இருந்து வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காமன்வெல்த் தொடர் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் நேற்று ஒரே நாளில் 5 தங்கப் பதக்கங்களை வென்று இந்தியா அபாரம். சாக்ஷி, பிரீத்தி பவார், ஜெய்ஸ்மின் லம்போரியா, பிரியா கங்காஸ், அருந்ததி சௌத்ரி ஆகியோர் தங்கம் வென்று அசத்தல்.
காமன்வெல்த் தொடரில் 55 கிலோ ஆடவர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெள்ளிப் பதக்கம். இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்ததால் இந்தியாவை சேர்ந்த ஜடுமணி சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார். காமன்வெல்த் தொடரில் பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவிற்கு 2 பதக்கங்கள். சோனம் ராணா தங்கமும் சுபம் ஜுயல் வெள்ளியும் வென்று இந்திய வீரர்கள் அசத்தல். காமன்வெல்த் தொடரில் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் வெள்ளி வென்றார். மற்றொரு தமிழக வீரரான செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. காமன்வெல்த்தில் மும்முறை தாண்டுதலில் வெள்ளி வென்ற பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சம், வெண்கலம் வென்ற செல்வப்பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிப்பு. ஒரே போட்டியில் தமிழக வீரர்கள் 2 பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சி என முதலமைச்சர் விஜய் பாராட்டு. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டியில் பதக்கப்பட்டியலின் 5வது இடத்திற்கு இந்தியா முன்னேற்றம். காமன்வெல்த்தில் 11 தங்கம், 16 வெள்ளி, 8 வெண்கலம் என 35 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலின் 5வது இடத்தில் உள்ளது. சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விரும்புவோருக்கு உடனே சான்று வழங்க சட்டம் இயற்ற உத்தரவிட வேண்டும். சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணை. அரசியலுக்கு வரும் எண்ணம் எப்போதும் இருந்ததில்லை. தான் நடிப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என நடிகர் சசிகுமார் திட்டவட்டம். சினிமாவில் என்னவெல்லாமோ மாறிவிட்டது, ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்வி மட்டும் இன்னும் மாறவே இல்லை எனவும் கலகல பேச்சு. கேட்டால் புரோட்டோகால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா இல்லை, நீங்கள் எத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு, உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லைடா. தம்பிகளா, அரசியலில் வர்ற என்ன இல்லைப்பா, நம்ம நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதுதான். நன்றி. புஷ்கர் சார், காயத்ரி 1 செகண்ட்.